ஏங்க நான் பேசுகிறது அவ்வளோ ஈஸி நினச்சேங்க. இது என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஃபேஸை காமிக்காமல் பேசுகிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ஃபேஸெல்லாம் காமிச்சா முடிஞ்சு போடும் போலையே. ஐயா இதுக்கே வாய்ப்புன்னெல்லாம் வளருதுங்க. சரி, ஒரு பிரச்சனை புண்டே இல்லை. இப்போ கரெக்டாக ஆரம்பிக்கிற பாருங்க. சின்ன வயசில் நடந்த சின்ன வயசில் எல்லாருமே ஏதாவது ஒரு கிறுக்கு கூதி வேலை பார்த்துருப்போம் தான் கண்டிப்பாக. அந்த மாதிரி நான் என்ன கிறுக்குத்தனமான வேலை பார்த்தேங்கிறத இப்போ நான் அதை உங்கள் ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் கிறுக்கு புண்டை மாதிரி வேலை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போங்க. மொதல் வீடியோ கொஞ்சம் ஜாலியாக தான் பேசுவோம்மென்ட்டு ஜாலியாக தான் பேசுவேன் எப்போயுமே. இது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும்மென்ட்டு மொதல் வீடியோ இதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே ஃபேஸ் காமிக்க போகிறதில்ல, நான் என்ன வேணால் கண்ட மணிக்கு பேசலாம். ரைட், ஓகே, ஆரம்பிக்கிறேன். அதுக்கு மேலே என்ன புண்டை பேசுறது தெரியல. ஏன்னா ஃபேஸ் காமிக்காமல் பேசுகிறது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. தனியாக புண்டை விளம்புற மாதிரி. தனியாக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட விளம்புறேன். சரி, ஓகே. அப்போது ஒரு 3வது படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி டிஸ்கவரி சேனலு, நாஜியோ அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இந்த ஹிஸ்ட்ரி சேனலு, உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரில. ஹிஸ்ட்ரி சேனல்லாம் பங்கமாக இருக்கும். எல்லா ஷோவும் அதில் இருக்கிறதுலாம். அதில் இருக்க ஷோவை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இந்த டிஸ்கவரி சேனலில் அவன் பேர் என்ன, பேர் கிரில்ஸ் தலைவன். அவன் வந்து ஒரு ஷோவில் ஒரு எபிசோடில் பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாப்புல மாமு. அப்போதைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஷோவில் என்ன காமிச்சிட்டாங்க, தண்ணியில் சமயத்தில் நம்மளோட மூத்திரத்தை எடுத்து மடக்குன்னு குடிக்கலாம், எப்போயாவது ஒரு கணா தப்பு இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு மனு ஒன்று பேசி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சும்மா இல்லாமல் அப்போ 3வது தானே படிச்சுட்டு இருந்தேன், ஏதாவது கிறுக்குத்தனமாக ட்ரை பண்ணுவேன்ல. அப்புறம் இந்த லூசு குதி மென்டாலிட்டிக்கு நான் பாட்டுக்கு குடுன்னு ஒரு டம்ளர் எடுத்து பாத்ரூமில் போய் அப்போன்னு பார்த்து நிறையா ஒன்றுக்கு வந்துச்சு. மடக்குன்னு பிடிச்சிட்டு அதை ஒன்றுக்கு கரெக்டாக பிடிச்சிட்டேன். கரெக்டாக கிறுக்கு பண்ண மாதிரி வளர இருங்க. ஒன்றுக்கு போய் நான் பிடிச்சி குடிச்சிட்டேன் லைட்டாக. ஒரே உப்பு அம்மாலக்க முத்திரம் உப்பு கைக்குதாண்டா தெரியும். இப்போ நிற்கவா செய்யும் நீங்கள் கேட்காதீங்க, இருக்கதானே சொல்ல முடியும். சரியான உப்பு உம்மால ஒரே துப்பிட்டு அப்புறம் வாயெல்லாம் கழுவி உம்மால வாய்க்குள்ளேயே இந்த சோப்பு தூளெலாம் போட்டு கழுவி அப்புறம் பேஸ்ட்டை போட்டு கழுவி தேவையா வேலை புண்டா பாட்டோம் மேடான்னு உம்மால ஒரு வாரம் ஃபுல்லாக பயந்துட்டு இருந்தேன், ஏதாவது ஆயிருமோ செத்துருவோமோ. ஏன்னா அப்போ சின்ன பையன் தானே, மூத்தம் கொடுத்தா செத்துருவேன்னு எனக்கு ஒரு பயம். அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் யார்ட்டையும் சொல்ல, என் அம்மா பெற்றவங்கள்ட்டையும் அவனையும் சொல்ல, எவன் டைமே சொல்ல. மொதல் டைம் யூடியூப்பில் எடுத்து விட்றேன் மாலை இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. அதான் கைஸ், மூத்திரத்தை குடிச்சிட்டேன். ஆனால் ஒன்றும் ஆகலை. ஏன்னா நான் குடித்தது வெறும் ஒரு 3 மடக்கு தான் வச்சுக்கோங்களேன். வெறும் 3 மடக்கு தான். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இந்த மூத்திரத்தை குடிச்சிருக்கீங்களா, அது மாதிரி ஏதாவது இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தான் நீ பார்க்கணும். நான் இந்த வீடியோன்னு சொல்கிறதா இல்லை ஆடியோன்னு சொல்கிறதான்னு இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த சேனலுக்கு நான் பேசுவேன், நீங்கள் கேளுங்க. தனிமையில் இருக்க நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகுமென்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ரேடியோ மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஏதாவது நான் உளறிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டுகிட்டே இருங்க. சம்திங் லைக் கான்வர்சேஷனா இங்கிலீஷில் புள்ளிடாங்க ஐயாவுக்கு. எங்கே விட்டேன்னு வர தெரியலையே. அதே மாதிரி இப்போ நான் அதை சொன்னேங்கிறதுக்காக 3 மடக்கு குடிச்சு ஒன்றும் ஆகலைங்கிறதுக்கு சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் போய் இப்போ பெரிய மனுஷங்க ஆனாலும் சில பேர் கிறுக்கு புண்ட மாதிரி பார்க்க தான் செய்வாங்க வேலையெல்லாம். மூத்திரத்தை பிடிச்சி குடிக்கிறேன்னு எவனா குடிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, புரியுதா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஏதாவது கிறுக்குத்தனமான வேலையில் எடுத்து கமெண்ட் பாக்ஸில் தட்டுங்க, சோம்பேறித்தனம் படாமல். அப்போதே கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் ஆகும், என் சேனல் கொஞ்சம் வளரும். இது என்னோடய சேனலில் மொதல் வீடியோ, என்ன பேசுகிறேன்னு தெரியலை. டக்குன்னு இதுதான் ஜோக்காக தான் ஞாபகம் வந்துச்சு. ஜோக்கா இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா உம்மால செருப்பை கொண்டு அடிப்பேன், சிரிக்கணும், புரியுதா. ரைட், இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நேரம் பேசலாம்னு நினச்சேன், ஆனால் இதுக்கே என்னமோ மாறி இருக்குது. போக செட் ஆகும் போல். ரைட் நண்பர்களே, இதுதான் நான் பேச வந்தேன். இதே என் லைஃப்பில் பண்ணால் கிறுக்குத்தனமான விஷயம், இல்லை ரொம்ப முக்கியமான கிறுக்குத்தனமான விஷயம் இது ஒன்று. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்தது நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சேனலில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். இங்கே யாரும் ஃபேஸுக்கு காமிக்க போகிறதில்ல. நமக்கு தேவையானது பேசிவிட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ரைட் நண்பர்களே, வைக்கிறேன்.